வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கமகமுக்கிற பிரியாணி வாசத்துல ஒரு நெய் சோறு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல 100 ml கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நெய் சூடானதும் 2 பிரிஞ்சி இலை, கூடவே பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு ஜாதி பத்திரி சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை அதோடு சேர்த்து ஒரு பெரட்டிட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா சேர்த்து அதையும் நல்லா பெரட்டி ஏற்றுங்க. இப்போது ஒரு பங்கு அரிசிக்கு 1.25 பங்கு தண்ணி ஊற்றி தேவையான உப்பு போட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற பிரியாணி அரிசியை அதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொதிச்சு இந்த மாதிரி தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு விசில் போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா கமகமுக்கிற நெய் சோறு நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அசந்து போவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக